சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரவை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். நான் 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். இதே கப்பில் தான் இனிமே உள்ள ஜாமானங்கள்லாம் அளந்து எடுக்கணும். பால் நல்ல கட்டியான பாலாக இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா காஞ்சி வரட்டு, அதாவது நல்லா கொதித்து நுரைச்சி வந்த உடனே நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு 2 டீஸ்பூன் சீனி, அதிகமாக போட வேண்டாம். இது நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த குலாப் ஜாமுன். பாருங்கள் இப்போ அது நல்லா கொதி வந்த உடனே நம்ம 1 கப்பு வறுத்த ரவை, இந்த கப்பில் பால் இழந்தமோ அதே கப்பில் தான் வறுத்த ரவையை போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறி இறுகி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் நல்ல பால் மணத்தோடு இருக்குது. பாருங்கள் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அப்படின்னா தான் சீக்கிரம் ஆறும். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சாலும் நல்லா ஆறிடும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துருங்க. ஒரு 1/4 கப்பு பால் பவுடர், இது ஆப்ஷனல் தான், போடாட்டாலும் நம்ம நல்லாயிருக்கும். நான் போட்டிருக்கேன் 1/4 கப்பு. நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலும் போதும். நல்லா பசிஞ்சு விடுங்க. கொஞ்சம் பால் எடுத்து வச்சிடுங்க. பால் தேவையான கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா பாருங்கள் போட்டு 1 டீஸ்பூன் பால் விட்டு நல்லா பசிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா பசிஞ்சு எடுக்கணும். சாஃப்டாக வரணும். இப்படி இப்போ நான் 2 டீஸ்பூன் தான் பால் விட்டேன். நல்லா சாஃப்டாக அப்படியே பசிஞ்சு வச்சிடணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. மீடியமாக இப்படி இருக்கணும். பாருங்கள் நம்ம உருண்டை உருட்டி எடுக்கிறது போல் இருக்கணும். இந்த உருண்டை வெடிப்பு இல்லாமல் வரணும். பாருங்கள் ஒரு வெடிப்பு இல்லை. அப்படின்னா தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்ட உடனே வெடிப்பு இல்லாமல் வரும். பாருங்கள் இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போடுங்க. நல்லா எண்ணெய் தடவிட்டு கையில் போட்டிங்களன்னா வெடிக்காமல் அழகாக இருக்கும். பாருங்கள் இப்படி கொஞ்சமாக நெய் தடவி இப்படியே உருட்டி போட்டுருங்க. இதே மாதிரி நான் எல்லாமே உருட்டி உங்களுக்கு காணிச்சேன். உருட்டின பிறகு நம்ம அடுத்தது என்ன செய்தலான்னு பார்த்துருவோம். பாருங்கள் இப்படி நல்லா சாஃப்டாக உருட்டி போட்டுருங்க. எல்லாம் உருட்டியாச்சு. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம சீனி பாகு காய்ச்சிடுவோம். அதாவது 1/2 கப்பு சீனி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் பால் எடுத்தோமோ ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் எடுக்கணும். 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வரணும். பாருங்கள் இப்போ இதில் ஏலக்காய் தூள் ஒரு 2 பிஞ்சு, ஒரு பிஞ்சு குங்குமப்பூ போட்டிருக்கேன். நல்ல வாசனையாட்டம் இருக்கும், கலரும் கொடுக்கும். உங்களுக்கு அப்படி இது இல்லை அப்படின்னாக்கி கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் சேர்த்துருங்க. நல்லாயிருக்கும். சேர்க்காமலும் இருந்துச்சுமே நல்லாயிருக்கும் கலர். நமக்கு நம்ம நல்லா பொரித்து போட்ட உடனே அந்த கலர்லேயே நல்லா இருக்கும். இது நல்ல குங்குமப்பூ நல்ல வாசனை கொடுக்கும். பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க. நல்ல பிசுபிசுப்பாக இருக்கணும். நல்ல பிசுபிசுப்பாக இருக்குது. இதை இப்போ அடுத்த அடுப்பில் போட்டுருங்க. அடுத்ததில் போட்டு சிம்மில் போட்டுருங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சதை ஒவ்வொன்றா போட்டுடலாம் எண்ணெயில். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். பாருங்கள் மெல்ல 1 நிமிஷம் கழிச்சாலும் மெல்ல கிளறி விடுங்க. ஏன்னா அடியில் பிடிச்சிடக்கூடாது. நல்லா இரும்பு சட்டி வச்சு பொரிச்சிங்களன்னா அழகாக பொரிப்படும். சீக்கிரம் பொரிஞ்சு வராது. மேலே உள்ளேயும் நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம நல்லா அடிக்கனமான பாத்திரம் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள் இவ்வளோ வெடிக்காமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரவை நீங்கள் நல்லா பிசைஞ்சிருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு இப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எல்லாம் ஒன்று போல் வரணும் பொரிஞ்சு. பாருங்கள் நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்து நம்ம சீனி பாகு சூடாட்டு இருக்குல்லையே அதில் போட்டுருங்க.
பாருங்கள் இப்போது அதில் போட்டாச்சு. அதை லேசாக கலந்து விட்டுருங்க. இருக்கட்டு நம்ம அடுத்ததையும் பொரித்து போட்டுடலாம். பாருங்கள் இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் எல்லாம் ஒரு போல் கலரில் வரும். பாருங்கள் இதையும் எடுத்து அந்த சீனிப்பாகில் போட்டுருங்க. சீனிப்பாகு எப்பவும் சூடாட்டே இருக்கணும். கொஞ்சம் சிம்மில் போட்டு வச்சுருங்க, அப்படின்னா சீக்கிரமாக ஊறிடும். பாருங்கள் இது நல்லா ஊறியாச்சு. பாருங்கள் 2 மணிக்கூர் கழித்து தான் பார்க்கேன் ஊறிட்டு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் நான் இப்போ ஒன்று பிச்சு காணிச்சேன். பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் உள்ள ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.